Welcome everyone, this is Fiona here. You are with Biomedico SK Point. The topic we are about to see today is PMT, Photo Multiplier Tubes. So photo multiplier tubes are highly sensitive device. It is used to detect light in various applications like spectroscopy. Suppose spectroscopy, medical imaging, particle physics இந்த மாதிரி லைட்டை டிடெக்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம நார்மலாக ஒரு ஹை சென்சிட்டிவ் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். அதுதான் நம்மளுடைய PMT. So it is regularly used where low intensity light needs to be detected. So ரொம்ப லோவான இன்டென்சிட்டி உள்ள லைட் வந்து டிடெக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸில் நம்ம PMT வந்து யூஸ் பண்ணிக்கலாம். So next we are about to see the construction. So construction, the first one is window. So விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதாக இருக்கக்கூடிய இந்த சின்ன டைரக்ஷன் ஆஃப் லைட் வருதுல, இந்த சின்ன பார்த்து தான் நம்ம வந்து விண்டோன்னு சொல்லுவோம். இதில் என்ன ஆகும்னா நம்மளோட லைட் வந்து உள்ள என்டர் ஆகக்கூடிய ஸ்டெப்பே இந்த விண்டோ தான். ஸோ திஸ் விண்டோ இஸ் மோஸ்ட் காமன்லி மேட் பை யூஸிங் மெட்டீரியல்ஸ் சச் அஸ் லைம் கிளாஸஸ் ஆர் போரோசிலிகேட் கிளாஸஸ். நார்மலாக இருக்கக்கூடிய ஹார்ட் கிளாஸஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து விண்டோ வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ விண்டோ இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோட்டோ கேத்தோட். ஸோ ஃபோட்டோ கேத்தோட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பிஎம்டியோடைய இன்னொரு எண்டில் இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய ஃபோட்டோ கேத்தோட். இந்த ஃபோட்டோ கேத்தோட் என்ன பண்ணுன்னா it allows the photosensitive, it is a photosensitive material. So this photosensitive material when exposed to light emits electrons. அவ்வளவுதான். இந்த போட்டோ கேத்தோட் வந்து ஒரு போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல். இது வந்து லைட் எக்ஸ்போஸ் ஆகும்போது எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணும். ஸோ தேர் ஆர் டூ டைப்ஸ், செமி டிரான்ஸ்பரண்ட் கேத்தோட்ஸ் அண்ட் ஒபேக் கேத்தோட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோக்கஸிங் எலக்ட்ரோட். ஸோ என்ன பார்த்தாச்சு, விண்டோ வழியாக ஃபோட்டான்ஸ் வந்தாச்சு, அதாவது லைட் வந்தாச்சு. ஃபோட்டோ கேத்தோட்ஸ் இந்த லைட்டை ரிசீவ் பண்ணோன்னு என்ன பண்ணுது, எல்லா எலக்ட்ரான்ஸை ரிசீவ் லைட்டை ரிசீவ் பண்ணோன்னே எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபோக்கஸிங் எலக்ட்ரோட். இந்த எலக்ட்ரோட் வந்து ஆல்ரெடி உள்ள வந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ணியிருக்கல, ஃபோக்கஸ் எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ணியிருக்க எலக்ட்ரோட வந்து என்ன பண்ணும்னா ஆக்சிலரேட் பண்ணும். ஆக்சிலரேட் பண்ணி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைனோடுக்கு கொடுத்துரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைனோடுக்கு நம்மளுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து ரீச் ஆகும். ஸோ ஆஃப்டர் when the electrons reach the dynode, it is transmitted. So dynode is nothing but a series of electrodes. இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இப்படி இந்த எண்ட் வரைக்கும் இருக்கு. ஒரு சீரீஸ் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் ஆர் லைக் அ செயின். இந்த செயின் ரியாக்ஷன் நம்ம கேஸ்கேடிங்னு சொல்லிக்கலாம். So the dynodes are actually presented in between the photocathode and anode. So photocathode ஒரு எண்ட்ல இருக்கு, anode ஒரு எண்ட்ல இருக்கு, இதுக்கு இடையில நமக்கு டைனோட்ஸ் இருக்கு. ஸோ வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபோட்டோகேத்தோட்ல இருந்து எமிட் ஆகி ஃபர்ஸ்ட் டைனோட் வந்துட்டு அதுக்கப்புறம் இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி மல்டிப்ளைட் by means of secondary emission. It is constantly multiply ஆகி நமக்கு நிறைய எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆனோட். ஸோ ஆனோட் எங்கே இருக்குது, முதல்ல பார்த்துட்டோம், டைனோட் செயினுடைய இன்னொரு எண்டில் இருக்குது. ஸோ இந்த ஆனோட் வந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே வந்து மல்டிப்ளை ஆகி வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நெக்ஸ்ட் we are about to see the working of photo multiplier tube. So working of photo multiplier tube is given in 5 steps. So first we are going to see about the photon detection. So as we have seen till now, when photons strike the photocathode, it emits electron. நம்மளுடைய லைட் வந்து போட்டோ கேத்தோட வந்து ஸ்ட்ரைக் பண்ணோன்னு நமக்கு என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் எலக்ட்ரான் மல்டிப்ளிகேஷன். எலக்ட்ரான் எமிட் ஆன எலக்ட்ரான்ஸ் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் டைனோட் கிட்ட போகுதோ அது ஆக்சிலரேட் ஆகி செவரல் செகண்டரி எலக்ட்ரான்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும். ஸோ த ஒர்க்கிங் கம்ஸ் சிமிலர் டு தி கன்ஸ்ட்ரக்ஷன். ஒன்ஸ் யூ ஹவ் ஸ்டடி தி கன்ஸ்ட்ரக்ஷன் you can easily rewrite the working. So next, cascade effect. The secondary electrons are again accelerated towards the next dynode. So நம்ம அந்த டயக்ராம்ல பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைனோட்ல வந்துட்டு திரும்ப ஜிக்ஸாகா இது வந்து என்ன சொல்லுவா, பாஸ் ஆகிட்டே இருக்கும். பாஸ் ஆக ஒவ்வொரு மல்டிபிள் டைனோட்ஸ் கிட்ட போகும்போது ஒரு கேஸ்கேட் இல்லைன்னா செயின் ரியாக்ஷன் கிடைக்கும். ஸோ த ஃபோர்த் ஒன் இஸ் ஆம்பிளிஃபிகேஷன். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸ்போனென்ஷியலாக ஒரு டைனோடுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். மல்டிப்ளை ஆக அதோட இனிஷியல் சிக்னல் வந்து உங்களுக்கு ஆம்பிளிஃபை ஆகி கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஆனோட் கலெக்ஷன். நம்ம வந்து இவ்வளோ தூரம் பார்த்தாச்சு. ஸோ லைட் வருது, ஃபோட்டோ கேத்தோடில் படுது, அதுக்கப்புறம் டைனோட் போகுது, டைனோட்லேருந்து ஃபோட்டான்ஸ் மல்டிப்ளை ஆகுது. இந்த மல்டிப்ளை ஆன ஃபோட்டான்ஸ் எல்லாமே நமக்கு ஆனோட் கலெக்ஷனில் வந்து அந்த ஆனோடில் வந்து சேவ் ஆயிரும்.
அதாவது ஸ்டோர் ஆயிரும். இதனால ஒரு மெஷரபிள் கரண்ட் இல்லைன்னா வால்டேஜ் சிக்னல் நமக்கு கிடைக்கும். So next one is advantages and disadvantages of photomultiplier tubes. Advantages is high sensitivity, wide spectral range, fast response time, low noise. ஸோ சென்சிட்டிவிட்டி நம்ம வந்து முதல்ல பார்த்துட்டோம், ரொம்ப லோ இன்டென்சிட்டி உள்ள லைட்ஸ் வந்து நம்ம எல்லாம் மெஷர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து சென்சிட்டிவிட்டி ரொம்பவே ஹையாக இருக்கும், ஸ்பெக்ட்ரல் ரேஞ்ச் ரொம்ப வைடாக இருக்கும், நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோட்டோ மல்டிப்ளேயர் டியூப் இஸ் சம்வாட் பிக். ஸோ வந்து சைஸ் இருக்கும், பல்கினஸ் இருக்கும், ரொம்ப ஃப்ராஜைலாகவும் இருக்கும். நம்ம என்னவே பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தது, நம்ம வந்து ஒரு விண்டோ யூஸ் பண்ணுறோம், இந்த விண்டோ வந்து கிளாஸ். ஸோ கிளாஸ் இஸ் ஆல்வேஸ் ஃப்ராஜைல். ஸோ இதுவுமே கொஞ்சம் ஃப்ராஜைலான இது தான். டெம்பரேச்சர் சென்சிட்டிவிட்டி கரெக்டாக இருக்கணும், ஆனால் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு இது. நார்மலாக இருக்கக்கூடிய லைட் டிடெக்டிங் சென்சார்ஸை விட இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். So the final one is applications of PMTs. So PMT is normally used in PET scanners. இதுக்கு ஒரு பாசிட்ரான் எமிட்டிங் ரேடியோ நியூக்ளியோட கேமா ரேஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கின்டிலேஷன் டிடெக்டர் இல்லை ஸ்கின்டிலேஷன் டிடெக்டர், அதாவது வேரியஸ் மெடிக்கல் அப்ளிகேஷன், நார்மலாக ரேடியேஷன் டிடெக்ஷன், காமா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இந்த மாதிரி லைட் அண்ட் ரேஸ் டிடெக்ட் பண்ணக்கூடிய எல்லாத்துலேயுமே பிஎம்டி காமனாக யூஸ் பண்ணுவாங்க. ஆப்தமாலஜியில் வந்து நம்ம ரெட்டினாவோட இமேஜிங் எடுக்கிறதுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் photomultiplier tube. Thank you.